திருவாரூர்ல தனது பரப்புரையை முடிஞ்சிட்டு கிளம்பி இருக்காரு விஜய். ரொம்ப நாளா ஓடாம இருந்த தேரை நாங்க தான் ஓட்டணும்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா ஓட வேண்டிய தமிழ்நாடை ஓடாம இது வச்சிருக்காங்க அப்படின்னு பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள், அடிப்படை வசதிகள், நிர்வாக வசதிகள் சரியாக இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. டிஆர்பி ராஜாவை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அமைச்சர் டிஆர்பி ராஜாவை. விஜய் பேச்சின் பின்னணியில இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நம்ம கூட பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பச்சை துண்டு இன்னும் மக்களுடைய மொழியில எளிமையாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. குறைவான நிமிடம் தான், ஆனா உரையாடலுடைய அர்த்தம் என்னவாக இருக்கு? மக்கள் கிட்ட இன்னும் வேகமாக போய் சேர்றாரா உரையாடல் மூலமா? நிச்சயமா நீங்க குறிப்பிட்டதை போல மிக மிக குறைவான நேரம் தான் அவர் பேசுறார். ஆனா அந்த குறைவான நேரம் அப்படிங்கறத கடந்து அது மக்கள் மத்தியில ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு உரையாடல் பாணியா நான் பாக்குறேன். நிச்சயமா அது பச்சை துண்டுக்கு பின்னாடி விவசாயிகள் அப்படிங்கறதுக்கான ஒரு குறியீடு. ஏன்னா நமக்கு திருவாரூர் அப்படின்னாலே தெரியும், அங்க விவசாயம் ரொம்ப செழிப்பான ஒரு மாவட்டம், பல்வேறு விவசாய பிரச்சனைகளையும் உள்ளடக்கின ஒரு மாவட்டம். இந்த நேரத்துலதான் அவர் மிக முக்கியமா ஒரு விஷயத்த அதுல பேசுறாரு. அதுல ரொம்ப குறிப்பா நெல் கொள்முதல் மையங்கள்ல கமிஷன் வாங்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. அதுலயும் 40க்கு 40ன்னு சொன்னா உங்களுக்கு வேணா எலெக்ஷன் ரிசல்ட் ஞாபகத்துல இருக்கலாம், ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் அந்த 40 ரூபாய் கமிஷன் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு அவர் பொருத்தி பேசுறது, அரசியலையும் விவசாயிகள் பிரச்சனையும் பொருத்தி பேசுறது சாமானிய வெகுமக்கள் மத்தியில கவனிக்கப்படும். நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 52 நாட்களா ஒரு பரப்புரையில இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 52 நாட்களுக்கு மேல கடந்திருக்காரு. கிட்டத்தட்ட 150 தொகுதிகளுக்கு மேல முடிச்சிருக்காரு. அவர் திமுக ஆட்சி மேல பல குற்றச்சாட்டுகளை அவரும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த இடத்துல விஜய் அவர்கள் ஒரு பச்சை துண்டோடு, அதாவது விவசாயம் என்கிற ஒரு குறியீடோடு, ஏன்னா தன்னை ஒரு விவசாயி என்றே சொல்லி களத்துல இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்பொழுது கிடைத்த அந்த அட்ராக்ஷனை விட, மக்கள் கிட்ட கனெக்ட் ஆனதை விட, இவர் இந்த 40 ரூபாய் முறைகேடுன்னு பேசுறப்ப நிறைய மக்களால் கவனிக்கப்படக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம். இன்னொன்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாணியில ஒரு உரையாடுறார். நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த அம்மா. அதை நம்ம பார்த்தாலே தொண்டர்கள் எல்லாம் கூட இருந்து ஆமா ஆமான்னு தத்துவாங்க பார்த்திருப்போம். அதே போன்ற ஒரு உரையாடலையும் இவர் முன்னெடுக்கிறார். சோ அந்த வகையில இது ஒரு கவனிக்கப்படக்கூடிய, ஆளுங்கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை நான் பாக்குறேன். நிச்சயமா அவர் இதனால் வர பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில மட்டும்தான் களமாடிட்டு இருந்தார். ஆனா இப்ப அந்த களத்தை உள்ளூர் அரசியலை நோக்கி அவர் மையப்படுத்தியிருக்காரு. சோ இது ஒவ்வொன்றுக்குமே திமுக ஆளுங்கட்சியாக ரியாக்ட் செய்ய வேண்டிய தேவையும், இவரை விட நாங்க வலுவா இருக்கோன்னு ஓட வேண்டிய தேவை அதிமுக தரப்புக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் இந்த உரையாடல் நமக்கு அங்கதான் வர்றேன். திருவாரூர் திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற 4 தொகுதிகள்லையுமே பெரும்பான்மையாக திமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு இடத்துல விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டியிருக்காரு. 3-4 கிலோமீட்டர் தூரம் போறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேல ஆயிருக்கு. இந்த கூட்டம் திமுகவுக்கு உணர்த்துற செய்தி என்ன? விஜய் என்ன சொல்ல வராரு? திமுக இதுல இருந்து என்ன எடுத்துக்கணும்? நிச்சயமாக நீங்கள் இந்த கூட்டம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலை ஒரு முன்னுதாரணமா நான் தொட்டுட்டு இங்க வரலாம்னு நினைக்கிறேன். அந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க. அப்ப திமுகவால எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கக்கூடிய இருக்கையில கூட அமர முடியல. ஆனா அந்த நேரத்துல கூட 2011 திருவாரூர் தொகுதியில போட்டியிட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் 50,000 ஓட்டுக்கு அதிகமான வித்தியாசத்துல ஜெயித்த பகுதி அது. அதுக்காக நான் சொல்றேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்ச தொகுதி திருவாரூர். அப்படிப்பட்ட திமுக பாரம்பரியம் கொண்ட திராவிட இயக்கம் வேரூன்றப்பட்ட ஒரு பகுதியில இன்னைக்கு விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை காட்டி இருக்காருன்னா இதற்குள்ள திமுகவுக்கு நிறைய செய்தி இருக்கு, நீங்க கேட்டதை போல. ஏன்னா இந்த கூட்டத்துல நம்ம பெரும்பகுதியா இளைஞர்களை பார்க்க முடிஞ்சது, பெண்களை பார்க்க முடியுது, குழந்தைகளோடு இருக்கிற பெண்களை எல்லாம் பார்க்க முடியுது. நம்ம இன்னொரு பக்கத்துல பார்த்தா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு பெண்களுடைய ஓட்டுகளை அதிகமா கொண்டிருக்கக்கூடிய கட்சியா திமுக கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தாங்க. அதுக்காக தான் அவங்க மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 1000 ரூபாய் விடியல் பயணம்ங்கிற பேர்ல பேருந்துல கட்டணம் இல்லாத பயணம் இதெல்லாம் கொடுத்தாங்க. பட் அதுக்கு கூட ஒரு ஓட் பேங்கா அது வர சட்டமன்ற தேர்தலில் ரியாக்ட் ஆக போதாங்கிற கேள்விக்குறியை ஏற்படுத்துற விதமா தான் விஜய் அவர்கள் கூட்டத்துல பெண்கள் அதிகமா பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இளைஞர்கள் அதிகமான அளவுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் பின்னாடி இருக்காங்க. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ, ஆனா அது திருவாரூர் மண் என்பதால் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சொந்தமான பூமி, அந்த இடத்துல இருந்து அவர் கேள்விக்குள்ளாக்குறாரு. அதுல நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். அதுல பேனா வைக்கிறாங்க, ஆனா திருவாரூரை கவனிச்சாங்களான்னு கேட்டப்ப தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க.
அது ஒருவேளை விஜய் என்பவர் பேசுறதுனால வந்த கைதட்டலா, அல்லது திமுக மீது அந்த மக்களுக்கு அப்படி ஒரு வெறுப்பை உருவாகி விட்டதா என்பதையும் திமுக உண்மையிலே மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஏன்னா அந்த அமைச்சருடைய பெயரை குறிப்பிட்டு டிஆர்பி ராஜா அவர்கள் முதல்வர் குடும்பத்திற்கு மட்டுமே சேவை செய்கிறார்ங்கிற போதும் ஆர்ப்பரிக்கிறாங்க. இது எல்லாமே அவர் நடிகராக விஜய் பேசுகிறார் என்பதனால் வருகிற கைதட்டலா, அல்லது உண்மையிலேயே களத்தை விஜய் மாற்றிக் கொண்டிருக்கிறாரா என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிற தேவையும் இந்த கூட்டம் நமக்கு உணர்த்துது. ஏன்னா நீங்க நாகப்பட்டினம் காலைல போனாரு, நாகப்பட்டினத்துல அமைச்சர்களே யாரும் இல்ல, அது வந்து அமைச்சர் இல்லாத மாவட்டம். அங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு தொகுதியில ஜெயிச்சிருந்தாங்க, அப்படியான கூட்டணி கட்சிகள் அங்கு வைக்கக்கூடியதா அது. ஆனா இங்க திருவாரூர்ல அமைச்சர் இருக்காரு, ஆனா இங்க எந்த வசதியுமே இல்லைங்கிறாரு, ஒரு லிஸ்ட் பண்றாரு விஜய். அப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய, ரியாக்ட் செய்ய வேண்டிய இடத்துல இன்னைக்கு திமுக தள்ளிவிடப்பட்டிருக்கு. விஜய் அந்த லிஸ்ட் போட்ட இடத்துல ஒரு கேள்வி, நிர்வாகம் சார்ந்த குறைபாடுகளை சுட்டி காட்டுறது மட்டும் வாக்குகளுக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கும் போதும் அப்படின்னு நினைக்கிறாரா? ஏன்னா சாலை வசதியை பத்தி பேசுறாரு, அப்புறம் கமிஷன் ஊழல் அப்படின்னு பேசுறாரு, விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு, இது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாரா ஆட்சி அமைக்கிறதுக்கு? இல்ல, ஆட்சி அமைக்கிறதுக்கு இது முக்கியம் இல்ல. ஒரு தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுவது என்பது. இன்னொன்னு, எனக்கு திமுக அதிமுக தேர்தல் அறிக்கையே மாநிலம் அளவுல ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாலும் கூட உள்ளூர்ல வேட்பாளர்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கல்ல, அவங்க நான் இதை செய்வேன், நான் வெற்றி பெற்றால் அதை செய்வேன். அது போன்று இந்த தொகுதியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கவன ஈர்ப்பு அரசியல். நம்ம நேற்று வரை விஜய் அவர்கள் மீதான ஒரு மிக முக்கியமான விமர்சனம், அவர் உள்ளூர் பிரச்சனைகளை பேசுவாரா, உள்ளூர் களம் அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது போன்ற கேள்விகள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர் வெளிக்கொண்டு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அது உண்மையா பொய்யா என்பதை நம்ம அங்க கலாய்வு செஞ்சாதான் தெரியும். காலையில எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அந்த நாகூர்ல பிரசவத்துக்கான இதுல பிரசவ மருத்துவரே இல்ல ஜிஹெச்லன்னு சொல்ற குற்றச்சாட்டா இருக்கலாம். இப்ப அவர் வந்து நெல் கொள்முதல் மையத்துல அவர் சொல்லக்கூடிய அந்த கமிஷன் குற்றச்சாட்டா இருக்கலாம். இது எல்லாமே மக்கள் மத்தியில விவசாயிகள் கிட்ட ஒரு பேசு பொருளாகும். நம்ம விவசாயிகள் கூட்டங்களுக்கு போயிருப்போம். ஒவ்வொரு மாதத்துல ஒரு நாள் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்துல நடக்கும். அங்க பார்த்தா இந்த முறை கூட்டம் நடக்கிற பொழுது இந்த சப்ஜெக்ட் பேசுவாங்க. விவசாயிகள் என்னைக்காவது விஜய பத்தி பேசுவாங்க நம்ம நினைத்திருப்போமா? இளைஞர்கள் பேசினாங்க, பெண்கள் பேசினாங்க, இளம்பெண்கள் பேசினாங்க. இன்னைக்கு அவர் விவசாயிகள் மத்தியில பேசு பொருளாகிறார். அதனால இந்த உள்ளூர் விஷயங்கள் பேசுவதும், உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்களை பேசுறதும் ஒரு கவன ஈர்ப்பு அரசியலா இருக்கும். அந்த கவன ஈர்ப்பு அரசியல் கை கொடுக்குமா என்பது, விஜய்க்கு கை கொடுக்குமா என்பது நமக்கு தேர்தல் முடிவுல தான் தெரியும். விஜய் பரப்புரையுடைய ஆரம்ப கட்டத்துக்கு ஒரு கேள்வி. விஜய் தன்னுடைய பரப்புரையை தொடங்கும் போது அங்க இருக்கிற வழிபாட்டு தலங்களை குறிப்பிட்டு தான் தன்னுடைய பரப்புரையவே தொடங்குறாரு. திருச்சியில மலைக்கோட்டை கோயிலை குறிப்பிட்டார், இன்னைக்கு நாகையில 3 விதமான வழிபாட்டு தலங்களையும் குறிப்பிட்டார், இன்றும் தியாகராஜர் கோயிலை வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இதுல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? நிச்சயமா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணினுடைய பெருமையை பேசுறது, அவ்வளவுதான். அந்த மண்ணினுடைய பெருமையை பேசுகிற பொழுது அது நாளைக்கு ஒரு வீடியோவா வரும்போது அதை ஷார்ட்ஸா கட் பண்ணி, ரீல்ஸா கட் பண்ணி அந்த ஊர்ல பல பேர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. நீங்க இப்போ என் ஊரை பத்தி ஒரு பெரிய உச்ச நடிகர் பெருமையா பேசுறாரு, என்னோட சொந்த கிராமத்தை பத்தி பேசுறாருன்னா எதை அறியாம நாங்க கூட ஸ்டேட்டஸ்ல வச்சிடலாம். அப்படி ஒவ்வொருத்தரையும் அந்த ஊரோட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சி. உங்க ஊர்ல என்ன தெரியும், உங்க ஊருக்கு என்ன தெரியும், உங்க ஊரை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிற விதமா ஒன்னு கனெக்ட் ஆகுறது. ஒண்ணு இல்ல, ஒரு பிரபல தொலைக்காட்சியில ஒரு காலகட்டத்துல வந்து அந்த அரட்டையரங்க மாதிரியான நிகழ்ச்சிகள் போடுறப்ப அந்த ஒவ்வொரு ஊர்ல வந்து நிகழ்ச்சி நடத்துறப்ப அந்த ஊரை பத்தி ஒரு 2 நிமிடம் சொல்லும்போது அந்த மக்கள் கனெக்ட் ஆவாங்க. அது மாதிரி இவர் இந்த மக்களோடு கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இதை வகுத்திருக்காரு. மற்றபடி இதுக்காக பெரிய ஒரு தன்மையாக வந்துவிடும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் குறிப்பிட்டதை போல அந்த இளைஞர்கள் மத்தியில நாளை காலையில பார்த்தா எங்க ஊரை பத்தி அவர் பேசினார்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கலாம். இன்னொன்னு, அவருக்கும் அந்த ஊரோட ஒரு பரிச்சயம் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் தரலாம். அது ஒன்றுக்கு அது கை கொடுக்கும். திருவாரூரை விட்டுலாம், நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே பரிச்சயம் இருந்த மண்ணு தான். 2011 விஜய் அங்க போயிருக்கிறார், போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அதையும் இன்னைக்கு அவர் குறிப்பிட்டிருந்தார், மீனவர்கள் பிரச்சனைக்காக போயிருந்தார். மற்றபடி அவர் தமிழ்நாட்டுல விரல் விட்டு எண்ணக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் போயிருப்பாரு. பட் இப்ப இந்த மாதிரி பேசு பொருளாக்குறதன் மூலமா நம்ம மண்ணோடும் மக்களோடும் அவர் தொடர்புல இருக்காரு என்பது போன்ற ஒரு தோற்றத்தை தரும். அந்த விஷயம் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்லாததை விட விஜய் போன்ற பிரபலத்தன்மை கொண்டவர்கள் பேசுறதுனால அது கவனத்துக்கும் உள்ளாகுது. சுவாமிநாதன், நீங்க இளைஞர்களை பத்தி அடிக்கடி குறிப்பிடுவீங்க. தமிழ்நாட்டுல நான் இப்போ இருக்கிற சர்வேயை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு பாதி இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வே படிக்க முடிஞ்சது. அதில் 10 முதல் 59 வயது வரை இருக்கிறவங்க மட்டுமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 75% பேர் இருக்காங்க. இதில் பாதி இளைஞர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 37%. அந்த 37ல் பாதி விஜய்க்கு வாக்களிச்சா கூட கிட்டத்தட்ட 16 முதல் 18% வாக்குகள் கிடைச்சிருது அப்படின்னு போட்டிருந்தது.
விஜய் போற இடங்கள்ல எல்லாமே இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க. சாத்தியம் தானா 16ல இருந்து 18க்குள்ள? இல்ல, என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனுமானம் இன்றைக்கு கள நிலவரப்படி அவர் ஒரு 10 முதல் 11% இப்ப இருக்கிறார். இதே மாதிரி களப்பணியாற்றி ஒவ்வொரு தொகுதியாக மாவட்ட வாரியாக போய் அவர் உள்ளூர் பிரச்சனைகளை பேசுகிற பொழுது அது ஒரு கட்டத்துல ஓட்டு சதவீதத்தை கூட்டலாம். இப்ப நீங்க எந்த அளவிற்கு விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் பலம் இருக்கோ அதே மாதிரி இன்னைக்கு முதியோர்கள், விவசாயிகள், பலதரப்பட்டவர்கள் பலம் இல்ல. உண்மையை சொல்ல போனா இல்ல. அந்த மக்கள் கிட்ட அவர் இல்ல. அதைத்தான் இப்ப அவர் உருவாக்க பாக்குறாரு. ஒவ்வொரு இடமா போய் உள்ளூர் பிரச்சனைகளை பேசுகிற பொழுது உருவாக்க பாக்குறாரு. இன்னொன்னு, இன்னைக்கு இளைஞர்கள் சக்தி நாம் தமிழர் கட்சிக்கு வலுவாக இருந்தார்கள். 8% ஓட்ட அவங்க எடுத்தாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல. ஆனா இப்ப விஜய் போன்றவர்கள் களத்திற்குள்ள வந்துட்டதுனால மாற்று சக்தி என்ற பார்வை சீமான் அவர்கள்ட்ட இருந்து இன்னைக்கு இளைஞர்களுடைய பார்வை விஜயை நோக்கி நகர்ந்து இருக்கிறது. அதனால பெருவாரியான இளைஞர்கள் ஓட்டை இருப்பாங்க. நீங்க அழகான ஒரு புள்ளிவரம் சொன்னீங்க, 37% இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட தேர்தல் ஆணைய கணக்கீடுபடி 1,20,00,000 பேர், ஏதோ ஒரு நண்பர் குறிப்பிட்டிருந்தார், 1,20,00,000 பேர் கிட்டத்தட்ட 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அந்த வயதுக்குட்பட்டவர்களுக்கான அரசியல் புரிதல் என்பதை கடந்து விஜய் அவர்களை ரொம்ப ஈர்க்க முடியும். அப்படி ஈர்க்கிற பொழுது அது தேர்தல் நெருக்கத்துல அது 15% வரைக்கும் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா யூகிக்கிறேன். ஒருவேளை அதிமுக இப்படி பிளவாகத்தான் இருக்கும்னு சொன்னா அவர்களால் ஒரு ஒன்றிணைந்த அதிமுகவாக இல்லாமல் அதே நேரத்துல அவர்களை மக்கள் வெகுவாக ஈர்க்கப்படாமலே நகர்ந்து போனாங்கன்னா விஜய் இன்னும் கொஞ்சம் கூடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இங்க புதிய அரசியல் கட்சிகள் விஜய் திமுக மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்பா ஒரு கேள்வி. களத்துக்கு தமிழ்நாடு அரசியல்ல பொதுவா இந்திய அரசியலையே எந்த ஒரு புதிய அரசியல் கட்சி வந்தாலுமே ஆளும் தரப்பு மேல ஊழல் அப்படின்றத குற்றச்சாட்டா முன்வைப்பாங்க. தமிழ்நாட்டுல வாரிசு அரசியல் அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. பாஜக, அதிமுக, நாதக இப்படின்னு களத்துல இருக்கிற எல்லா கட்சிகளுமே திமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சிக்கிறாங்க, குடும்ப அரசியல் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. விஜயும் அதே கொள்கையை முன்னெடுத்துட்டு போறது அவருக்கு கை கொடுக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. பேசப்படாத விஷயங்கள், திமுக மேல விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அதிகாரத்தை குவிக்கிறத விட்டுட்டு குறிப்பிட்ட தரப்பினர் மட்டுமே குவிக்கிறத விட்டுட்டு பரவலாக அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு போகணும். பட்டியலிட மக்கள் மத்தியில அதிகாரம் பெருசா இல்லை, நீங்க அதுவரை அதிகாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இந்த மாதிரி விஜய் என்னைக்கு பேசுவாரு அப்படின்றது ஒரு கேள்வி. இல்ல இந்த பேச்சு தேவையில்லைன்னா கூட விஜய் வாக்குகளை வாங்குவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் பேசுகிற பேச்சுக்கு ஓட்டு இருக்கிறதா நான் நம்பல. ஏன்னா அவர் சினிமா தரமா அவர் ஒரு மாசா ஏதோ ஒரு கருத்தை பேசுறாரு, அதுக்கு அவர் முதல்வரை வம்பிழுக்கணும், அப்படி இழுத்தா கீழே இருக்கிற அவருடைய ரசிகர்கள் கைதட்டுவாங்க. அதுதான் அவருக்கான அரசியல் அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க உண்மையிலேயே அவருக்கு உள்ளபடியே பட்டியலின மக்கள் மீது அக்கறையெல்லாம் இருந்திருந்தா நடிகர் விஜய் அவர்கள் கவின் வழக்குல கண்டிப்பா ரியாக்ட் பண்ணியிருப்பார். திமுக அதிமுகவே ரியாக்ட் பண்ணல, அதே போன்று விஜய் அவர்களும் அதை கடந்துதான் போனார். அது பெரிய ரியாக்ட் அவர் பண்ணல. அப்ப ஒரு அஜித்குமார் மரணத்துக்கு நேரடியா போறாரு, லாக்அப் டெத், அது காவலர்களோடு தொடர்புடையது, நேரடியா அரசு எந்திரத்தோடு தொடர்புடையது, அதுக்கு போறாரு. ஆனா கவின் கொலை வழக்க, ஒரு ஆணவ கொலை வழக்குல விஜய் பெருசா ரியாக்ட் பண்ணல, அந்த வீடுகளுக்கு போகல. அப்ப என்ன புரிந்து கொள்ள முடியுதுன்னா, இவர் ஒரு சித்தாந்தம் பேசிதான் ஓட்டு வாங்கணும்னு விஜய்க்கு கிடையாது. அவர் தன்னுடைய அரசியல் பார்வையை இன்னும் தெளிவா விளக்கினார்னு சொன்னா அவர்கிட்ட இருக்கிற ஓட்டு குறையும். இதை எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. இன்னைக்கு போன தேர்தலில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க விஜய்க்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, தளபதி அரசியலுக்கு வந்துட்டார், இனி அவர் தான் சாதிக்க போறாருன்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. போன தேர்தலில் பாஜகவுக்கு போட்டவங்க, நான் என்னுடைய நண்பர்களே நான் உணர்ந்தவர்களை சொல்றேன், பார்த்தவர்களை சொல்றேன். பட் அவர் ரொம்ப சித்தாந்தம் பேசினாருன்னா அந்த மாதிரி ஓட்டெல்லாம் வெளியில போயிடும். அதனால விஜய் இப்ப சேஃபா தான் களமாடுறாரு. அதனால அவர் பெரிய சித்தாந்தமோ கொள்கையோ எதுவுமே பேச மாட்டார். மேலோட்ட அரசியல் பண்ணுவாரு, உள்ளூர் அரசியல்ல களமாடுவாரு, மாநில அரசை கடுமையாக விமர்சனத்துக்குள்ளாக்குவாரு. இந்த வகையான அரசியல் தான் அவர் பண்ணுவார். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், கடந்த முறை அவர் அரியலூரோ எங்க செல்கிற பொழுது அந்த பஸ்ல போறாரு. அந்த பஸ்ல போய்கிட்டே இருக்கும் போதே லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்றாங்க. நான் அந்த வீடியோ பார்த்தேன், நீங்க பாத்துருக்கலாம். லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றாங்க. அவர் உள்ள இருந்துட்டு விஜய் அப்படியே கை காட்டுறாரு. இதெல்லாம் சினிமா தியேட்டர்ல ஆபரேட்டர் செய்யற வேலை. ஜீனோன் லைட் லேம்ப் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஹீரோ ஸ்கிரீன்ல வரும்போது சுத்தி தியேட்டர்ல லைட் போடுவாங்க. அவங்க அந்த நிலையில தான் கட்சியை நடத்துறாங்க. பட் அதுக்கான ஒரு ஓட் பேங்க் இருக்கு. நீ கருத்தியல ஆழமா உள்வாங்கின, உன்னுடைய ஓட்டோட வேல்யூ 2 ஓட்டு, நீ சாதாரண மனிதன், உன ஓட்டோட வேல்யூ 1 ஓட்டுன்னு இல்ல, எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். அதனால விஜய் அவர்கள் களத்துல நிற்பாரு. திமுக அதிமுகவுக்கு சவாலாகவும் இருப்பார் ஒரு கட்டம். திமுகவை பிரதான எதிரியாக விஜய் முன்னிலைப்படுத்துறார். ஆனா அதே சமயம் கூட்டணி கட்சிகளை நோக்கிய விமர்சனம்ன்றது பெருசா இல்லையே. இப்போ காலையில நாகையில பிரச்சாரம் பண்ணார். 3 எம்எல்ஏக்கள் அங்க இருக்காங்க அப்படின்னா கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு 2 பேர், அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் அப்படின்னு 3
எம்எல்ஏக்கள் இருக்காங்க, திமுகவுக்கு அங்க எம்எல்ஏ கிடையாது. அங்கேயும் கூட்டணி கட்சிகளை விமர்சிக்காம நேரடியாக திமுகவை மட்டுமே விமர்சிப்பதற்கான நோக்கம் பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா? பின் கூட்டணி வரலாம் அப்படின்னு ஏதாவது? இல்ல, நிச்சயமா அவரு யாராவது வருவாங்க, நம்ம கூட யாராவது வருவாங்கன்னு அவர் நம்புறாரு ஆழமா. ஏன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு வாதத்தை சொன்னாரு. சொல்லி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் காத்திருக்கிறாரு, இதுவரையும் யாரும் வரல. சோ அவர் எப்படியாவது கூட்டணி கட்சிகள் உடையும், யாராவது நம்ம பக்கம் வருவாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் திமுகவை மட்டும் விமர்சிக்கிறார். திமுகவை மட்டும் இப்போதைக்கு டேமேஜ் பண்ணுவோம்னு நினைக்கிறார். இன்னொன்னு நீங்க அழகா கேட்டீங்க, நாகப்பட்டினத்தை கேட்டீங்க. நாகப்பட்டினத்துல சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறது விசிகா, ஆளூர் ஷானவாஸ். ஒரு பக்கம் அவர் விசிகா எப்பயாவது வந்துடாதான் விஜய் காத்திருக்காரு. அந்த இடத்துல இருந்துட்டு அவர் நாகப்பட்டினத்தை விசிகா எம்எல்ஏ விமர்சிக்க முடியாது, விசிகாவை விமர்சிக்க முடியாது. இன்னொன்னு, இன்னைக்கு போயிருக்கக்கூடிய அந்த திருவாரூர் நினைக்கிறேன், அந்த எம்எல்ஏ எல்லாம் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஒருத்தர். அந்த கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ பாத்தீங்கன்னா சாதாரண குடிசை வீட்டுல இருக்கக்கூடியவர். இந்த மாதிரியான எம்எல்ஏக்கள் சிபிஐலையும் விசிகாலையும் இருக்காங்க. இவங்களை போய் அவர் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைத்திருக்கலாம். சோ அந்த வகையில அவர் திமுகவை மட்டும் விமர்சிக்கிறத ஒரு சேஃபா கூட நினைத்திருக்கலாம். திமுகவை மட்டுமே நம்ம விமர்சிச்சுக்கலாம். அப்ப திமுகவை கடுமையாக நம்ம விமர்சிக்கிற பொழுது அது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் நினைத்திருக்கிறார். சோ திமுகவை மட்டும் அவர் விமர்சிப்பார், அதுதான் அவருடைய இலக்கு. அந்த பக்கம் யார் வந்தாலும் லாபம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். இங்க கூட்டணி கட்சிகள்ல சிறிய கட்சிகள் விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அவங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்னு டிவிகே, இல்லைன்னா என்டிஏ, ஏடிஎம்கே இல்ல என்டிஏ அப்படின்னு. இப்போ என்டிஏ பக்கம் போனோம் அப்படின்னா சிறிய கட்சிகள் ஓரம் கட்டப்படுவாங்க, அவங்களுக்கு தொகுதிகள் குறைவாதாக இருக்கும். ஆனா விஜய் பக்கம் போகும்போது தொகுதிகள் இன்னும் அதிகமாக இருக்கும், அவங்களும் முன்னிலைப்படுவாங்க அப்படின்றது ஒரு பார்வை. ஆனா எந்த ஒரு கட்சியுமே விஜய் அணுகாததுக்கான காரணம் என்ன? இல்ல தாவேகா சிறிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு எடுத்துக்கலாமா? விசிக அளவுக்கு இல்லைனாலும் இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் இருக்காங்கல்ல. இல்ல, சிறிய கட்சிகள் ஏன் தாவேகா பக்கம் இன்னும் நெருங்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, சின்ன கட்சிகளை பொறுத்தவரை தேர்தல் செலவினங்கள்ங்கிறது அவங்களுக்கு பெரிய சவாலா இருக்கலாம். ஒரு திமுகவிலோ அண்ணா திமுகவிலோ கூட்டணி வைக்கிற பொழுது தேர்தல் செலவினங்களுக்கான உத்தரவாதத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட மனம் திறந்து சொன்னாங்க, எங்களுக்கு தேர்தல் செலவுக்கு கொடுத்தாங்க, அது முறைப்படி நாங்க வங்கி கணக்கு வழியா வாங்கணும் அப்படிங்கிறத இடதுசாரிகளே இன்னைக்கு ஒத்துக்கொண்டாங்க. நான் எதுவும் தெரியாத தகவல்கள் சொல்லல, இடதுசாரிகளே அதை ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் தான். அப்ப சிறிய கட்சிகளுக்கு அந்த அளவுக்கான ஒரு தேர்தல் செலவினங்களை தாங்குகிறவரா இன்னைக்கு முதல்ல விஜய் இருப்பாரா? அவரால் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவினங்களுக்காக அவர் ஏதாவது உதவ முடியுமா என்பது உள்ளிட்ட சந்தேகங்கள் சின்ன கட்சிகளுக்கு இருக்கலாம். சின்ன கட்சிகளை பொறுத்தவரை வெற்றி ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனை தொகுதிகள்ல போட்டிடுறோங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளவு சீட்டு தராங்க, நம்ம எவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க என்பதை தாண்டி சட்டமன்ற பிரதிநிதித்துவம் முக்கியம். ஏன்னா அவர்களுக்கு அடுத்த ஒரு 5 ஆண்டு காலம் அரசியல் செய்வதற்கு அதுதான் அடித்தளம். சோ அந்த வகையில விஜய் அவர்களை இன்னமுமே ஒரு பெரிய பிரதான கட்சியா திமுகவுக்கு இணையா நம்மை கவனித்துக் கொள்வார்கள் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையை அவர் இன்னும் பெறல அப்படின்னு நான் பாக்குறேன். மக்கள் மன்றத்துல முதல்ல நம்பிக்கையை பெறணும், அதற்கு பின்பு சக கட்சிகளிடம் நம்பிக்கையை பெறணும். அது ஒரு படிப்படியான நிலை. விஜய் அதை நோக்கி நகர்வாரா என்பது ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கும். பொதுவாக ஒரு கேள்வி, விஜய் பரப்புரை அதை தாண்டி பொதுவா ஒரு கேள்வி. இப்போ திமுக கூட்டணியில அந்த கூட்டணி கட்சிகள் நிறைய எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதிகமான தொகுதிகள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒண்ணு. அதிமுக ஓரளவு உட்கட்சி பூசல்கள்ல சிக்கி இருக்கு, அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஓரளவு வலிமை குறைந்து இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். விஜய் தாவேகாவுடன் கூட்டணி சேர சிறிய கட்சிகள், கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள் முயற்சிக்கலை அப்படின்றது ஒன்று. மறுபக்கம் நாத்தாக்கா கொஞ்சம் உட்கட்சி சிக்கல்களில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக தமிழக அரசியல் களத்திலேயே இந்த தேர்தல் கொஞ்சம் பலவீனமாக காட்சியளிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு 4 முனை போட்டிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட 2016 தேர்தலில் கூட மக்கள் நல கூட்டணியோடு சேர்ந்து 3 முனை போட்டியா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 4 முனை போட்டியாக களம் கூர்மையடைந்துகிட்டே இருக்கு. இதுல திமுக அதிமுக இருதரப்பு ஓட்டையுமே விஜய் எடுக்கிறார். அதுல நான் கொஞ்சம் நுட்பமா ஒரே ஒரு விஷயம் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அதிமுக இன்னைக்கு பெரிய அளவுல இளைஞர்கள் இல்ல. விஜய் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்பு கடந்த 8 ஆண்டுகள்ல அந்த இயக்கம் இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு பெரிய முன்னெடுப்புகள் எதுவும் செய்யல. விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பின்பு மட்டுமே இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்குனாங்க. ஆனா இப்ப சமகாலத்துல இளைஞர்கள் அந்த இயக்கத்துல பெரிய அளவுல இல்ல. இப்பதான் மிக சமீபமா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யற மாதிரி போன மாசம் தான் நினைக்கிறேன் உரிமை குரல்ங்கிற பேர்ல கொஞ்சம் இளம் பேச்சாளர்களை உருவாக்கியிருக்காங்க. எப்ப தேர்தலுக்கு 7 மாதத்துக்கு முன்பு. அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணியினுடைய பொறுப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வைத்து அவர்கள் இளைஞர்களுக்கான பயிற்சி பற்றைகளை தொடர்ந்து வழங்குனதா இருக்கலாம், கல்லூரிகள்ல செயல்படுத்தக்கூடிய நான் முதல்வன் திட்டமா இருக்கலாம், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கலாம்,
மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயா இருக்கலாம், அரசு பள்ளியில் படித்து வந்தவர்கள் சொல்றேன், கல்லூரிகள்ல படிக்கிறப்ப மாணவனுக்கு கொடுக்குற 1000 ரூபாயா இருக்கலாம். இதெல்லாம் இளைஞர்களை ஈர்ப்பதற்காக திமுக செய்த வேலைகள். ஆனா இப்ப அதிமுக அது பிளஸ் ஆகுது. என்னன்னா, இளைஞர்கள் ஓட்டை திமுக பக்கம் நகர வேண்டியதை, பெண்கள் ஓட்டு மகளிருக்கு 1000 ரூபாயில விடியல் பயணத்துல திமுகவை நோக்கி நகர வேண்டியதான் விஜய் இன்னைக்கு பெரும்பகுதியா ஈர்க்கிறார். அதே நேரத்துல ஆளுங்கட்சிக்கு எதிராக விழ வேண்டிய ஒரு ஓட்டு இருக்குல்ல, ஆன்டி இன்கம்சிக்கான ஒரு ஓட்டு, அந்த ஓட்டை முழுக்க அதிமுகவை அறுவடை செய்ய விடாம அதையும் விஜய் ஒரு பக்கம் ஈர்க்கிறார். அதே நேரத்துல 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்களையும் திமுக வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக எதிர்ப்பு. விஜய் இங்க கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்திருக்கார். அப்ப அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளையும் அவர் கொஞ்சம் கணிசமா பெரிய அளவுல இல்லாட்டாலும் ஓரளவு உடைக்கிறார். அதிமுக பாஜக அலையன்ஸ்க்கு சிறுபான்மையினர் ஓட்டே இல்ல. ஆனா விஜய் எடுக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாம் திமுகவுக்கு ஆபத்து. ஆளுங்கட்சிக்கு எதிராக, மாநில ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் எடுக்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் நிச்சயமா அதிமுகவுக்கு ஆபத்து. அதனால இந்த தேர்தல் மிக சிக்கலான ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போது. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சி அண்மையில தான் 8% ஓட்டை பதிவு செய்தாங்க. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்காங்க. நாம் தமிழருடைய அரசியல் இருப்பையே விஜய் கேள்விக்குறியாக்குவார். என்னுடைய யூகம் தேர்தல் முடிவுக்கு பின்புதான் தெரியும். பெரும்பாலும் ஒரு கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக பேசக்கூடிய இளைஞர் படையை உருவாக்கி இருந்தார் சீமான். ஆனால் ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை, இளைஞர் கூட்டத்தை தன் பின்னால் விஜய் திரட்டிட்டாரு. அது சீமான் அவர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். இன்னொரு சின்ன தகவல், அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருக்கிற போது ஓட்டு சதவீதம் கூடிச்சு. அண்ணாமலை இந்த ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார் அல்லது ஒதுக்கப்பட்டு விட்டார், ஒதுக்கிட்டார், ஏதோ ஒரு வகையும். அண்ணாமலையை நம்பி பாஜக இணைந்த இளைஞர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு விஜய் மாற்று சக்தியா தெரிவார். அப்ப இந்த தேர்தல் முடிவுகள்ல விஜய் ஒரு 15% எடுத்தாருன்னா அது எல்லா கட்சிகளையும் சேதப்படுத்தியதா இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய. தொங்கு சட்டசபைக்கு இந்த முறை 2026 தேர்தலில் வாய்ப்புன்னு சொல்றாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் வருகையினால மட்டுமே தொங்கு சட்டசபைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே கொஞ்சமா வாக்குகளை வாங்கும்போது அது எப்படி தொங்கு சட்டசபையா அப்படின்பதை தாண்டி என்னன்னா, ஒருவேளை விஜய் வரலன்னா மக்கள் நல திட்டங்களால் திமுக ஒரு பக்கம் ஜெயிச்சிருக்கணும். அப்படி மக்கள் நல திட்டங்களும் மக்கள் கிட்ட எடுபடாம, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பிரச்சனை, இதெல்லாம் வைத்து ஒரு ஆன்டி இன்கம்சிக்காக ஓட்டு போட்டாங்கன்னா அதிமுக ஜெயிச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு களம் எப்ப விஜயால எந்த இடத்துல ஒரு சிறிய மாற்றத்துக்குள்ளாகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 2016 மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆளுங்கட்சியே திரும்பி வர்றதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனா அவங்க பெரிய ஓட் பேங்க் எடுக்கல. இவ்வளவுக்கு 2 முதல் 3% தான் அவங்க சேதப்படுத்தினது. அதே நீங்க 2006 சட்டமன்ற தேர்தல் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்பதான் விஜயகாந்த் முதல் முறையா தேர்தலை சந்திச்சார். தேர்தலை சந்திக்கிற பொழுது அந்த தேர்தலில் அமைந்த திமுக அரசு 96 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. மைனாரிட்டி ஆட்சி அதை அமைச்சு. அன்றைக்கு கலைஞர் இருந்தாரு. அவர் காங்கிரஸோடு, பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஒரு உடன்படிக்கையோடு ஆட்சியில் பங்கு கொடுக்காமலே அந்த அமைச்சரவையை நடத்தினார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறதுனால திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல, கூடுதல் சீட்டு தாங்கன்னு கேட்கிறாங்கல்ல. எப்பொழுதெல்லாம் திமுக கூடுதல் தொகுதிகளை விட்டு கொடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திமுகவுக்கு சிக்கலை தான் தந்திருக்கு. ஒரு உதாரணமா 2011 சட்டமன்ற தேர்தல் 63 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிகள் கொடுத்தாங்க, வெறும் 5 தொகுதி தானே ஜெயிச்சாங்க. அப்ப இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கும். அது உடனடியா தொங்கு சட்டசபையை நோக்கி போயிருமான்னு கேட்டா, திமுக ஒரு மெஜாரிட்டியா ஜெயிக்கக்கூடியதை ஒரு இழுபறி நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கிறதா நான் பாக்குறேன். இப்போ விஜய் வைக்கிற விமர்சனத்தை தாண்டி விஜய் மீது ஒரு விமர்சனத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம். இதுல 2 விஷயங்கள் நான் பார்க்குறேன். ஒன்று, விஜய் பக்கம் செல்லக்கூடிய வாக்குகளை தன் பக்கமே தக்க வச்சிருக்கிறது. இன்னொன்னு, தன் பக்கம் இருக்கிற தொண்டர்களையே தக்க வச்சுக்கிறதுக்காக விஜயை விமர்சிக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கிறது விஜய் மீதான சீமானின் விமர்சனத்தை? சீமான் அவர்கள் கடுமையான பதட்டத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தெரு தெருவாக சென்று வீதி வீதியாக போய் மக்களை சந்தித்து மிகப்பெரிய இளைஞர் படையை உருவாக்கி, அந்த இளைஞர் படை உண்மையிலேயே அறிவார்ந்த இளைஞர் படையை உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்த பின்பு ஒரு பெரும் படை அவர் பின்னால் திரள்கிறது. நீங்க சீமானுக்கு தொடர்ச்சியாக விஜய் எந்த இடத்துலயும் பதில் சொன்னதில்லை. ஆனா இன்னைக்கு பாருங்க, நாகப்பட்டினத்துல ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் துணை நிற்போங்கிறார். அதுதானே சீமான் அவர்கள் உருவாக்கிய தமிழ் தேசியத்தோட கட்டமைப்பு. அதான் விஜய் சீமானை விமர்சிக்காததுக்கு காரணம் என்ன? தன் மீது தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறார் ஒருத்தர், நாம அவரை கடந்து போய்கிட்டே இருக்கோமே அப்படின்றதும் பொருட்படுத்தாமல் கடந்து போறாரு. இவருக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? நம்ம திமுக மட்டும் தான் எதிரியா வச்சிருக்கோம். அதிமுகவே விமர்சிக்க மாட்டாரு. அதிமுகவே விமர்சனத்தை மென்மையாகத்தான் சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி.
அப்ப அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம எதுக்கு சீமானுக்கு பதில் சொல்லணும், அது ஒரு விவாத பொருளாக்கணும், அதை 4 பேர் விவாதிப்பாங்க, சோ அதை நம்ம கடந்து போயிருவோம் என்பதாகத்தான் அவர் பார்க்கிறாரு. அதுக்குதான் நான் இன்னைக்கு சொன்னேன், இந்த ஈழத்தமிழர் போராட்டத்தை பத்தி இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு நாகப்பட்டினத்துல பேசுகிற பொழுது ஈழத்தமிழர்களுக்கு என்னென்ன ஆதரவாக இருப்போங்கிறார். அதுவே சீமான் ஓட் பேங்க்ல அவர் வந்து அசைத்து பார்க்கத்தான் செய்யறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். குடும்ப அரசியலை இன்னும் தீவிரமாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது மக்கள் மத்தியில விஜய் பேசுறதுனால இன்னும் அதிகமாக எடுபடும் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இல்ல, அப்படி ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து குடும்ப ஆட்சி என்பதாக மக்கள் மன்றத்தில் எடுபடும் என்று சொன்னா, கலைஞர் அவர்களுக்கு பின்பு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் ரீதியாக மக்களை சந்தித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு பின்பு அவரை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினும் மக்களை சந்தித்துதான் வெற்றி பெற்றிருக்கிறார். யாருமே புறவாசல் வழியா வரல. கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தூத்துக்குடியில மக்களை சந்தித்துதான் வெற்றி பெற்றிருக்கிறார். சோ இது ஒண்ணும் எடுபடாது. இப்ப சினிமா துறையிலிருந்து தான் அவர் வர்றார், விஜய் வர்றார். அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் சினிமா துறையில் இயக்குநராக இருந்தவர். அவர் அந்த வழியை பின்பற்றி வர்றார். வக்கீலோட பிள்ளை வக்கீலாகிற பொழுது, டாக்டரோட பிள்ளை டாக்டர் ஆகிற பொழுது, ஒரு அரசியல்வாதியினுடைய வாரிசு அரசியல்வாதியாக வர்றதுல வந்து நாம் அதை குற்றச்சாட்டாக சொல்லிவிட முடியாது. திறமை இருக்கிறவர்கள் தப்பி பிழைப்பார்கள், திறமை இல்லாதவர்கள் போயிடுவாங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பாக்குறோம். ராமதாஸ் அவர்களுக்கு பின்பு அன்புமணினாங்க. இன்னைக்கு அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே விரிசல். ராமதாசா அன்புமணியா என்ற மோதல் வருது. மதிமுக வைகோ அவர்களுக்கு பின்பு துறை வைகோ வர்றாங்க. அது ஓட்டு போட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஓட்டு போடாதவர்கள் கட்சி ஏத்துக்குதான் மல்லை சத்யா வெளியே நிற்கிறாரு. திமுக இன்றைக்கு கொள்கை அடிப்படையில் அவர்கள் ஒரு கட்டமைப்பை செய்துவிட்டு வாரிசு அரசியலும் செய்கிறார்கள். அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால இது விஜய் வாரிசு அரசியலை பேசுறதுனாலேயே மக்கள் அவருக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது இன்றைக்கு இவர் புதிதாக சொல்லக்கூடிய விமர்சனம் இல்ல. விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் முன்வைத்த ஒரு விமர்சனம் தான். ஒரு கட்சி குடும்பத்துக்காக இயங்குது, ஒரு கட்சி தோல்விக்காக இயங்குதுன்னா திமுகவையும் அதிமுகவையும் சமதளத்தில் வைத்து விஜயகாந்த் அவர்கள் விமர்சித்திருந்தார் தேமுதிகவை தொடங்கிய காலத்துல. சோ அது வந்து அதெல்லாம் எடுபடாது. மக்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுபடுமே ஒழிய ஒரு குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் என்பதை சொல்லி ஒன்னும் ஓட்டு வாங்கிட முடியாதுங்கிறது என்னுடைய பார்வை. விஜய் தாவேகா 2ஆம் இடத்திற்கு வந்துடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கிட்டத்தட்ட 67 ஆண்டுகால தமிழக அரசியல் வரலாற்றில் 3 முறை மட்டும்தான் நடந்திருக்கு. திமுக காங்கிரஸ், திமுக அதிமுக. 3வது முறையாக தற்போது அது நடக்குமா? 26 இல்ல 31? இல்ல, அது இந்த தேர்தலில் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. 31ல நடக்கலாம், அந்த மேஜிக் நடக்கலாம், நிச்சயமா 31ல நடக்கலாம். 26ல 100% திமுக அதிமுக என்கிற இருமுனை போட்டி தான் கூர்மையாக இருக்கும். தாவேகா களத்தில் இருக்கும், போராடுவாங்க. இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. விஜய் அவர்கள் படங்கள் வெற்றி பெற்றதனால் அவர் ஒரு வெற்றி நாயகனாக இவ்வளவு பேர் வர்றாங்க. ஒரு தேர்தல் களத்துல அது தோல்வி அடைந்து விட்டாலும் இவ்வளவு மனநிலையோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரசிகர்கள் அவருக்கு இருப்பாங்களா என்கிற ஒரு கேள்வியும் ஐயப்படும் எனக்கு இருக்கு. ஏன் 2வது இடத்துக்கு வராதுன்னு சொல்றேன்னா, அதிமுக என்பது கிட்டத்தட்ட ஒரு 234 தொகுதிகளில் பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்களை களம் இறக்குவாங்க. விஜய் கட்சியில் அவ்வளவு பிரபலமான வேட்பாளர்கள் இருக்காங்களா? ஒரு 5 பேரை தாண்டி எனக்கு சொல்ல முடியல. ஆதவர்ஜனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன் போன்ற ஒரு 4-5 பேரை தாண்டி ஒரு பெரிய அளவுல எல்லாருக்கும் தெரிந்தவர் இல்லை. ஆனா விஜய் சொல்றாரு, திருச்சியில நான் தான் வேட்பாளர், மதுரையில நான் தான் வேட்பாளர், திண்டிவனத்துல நான் தான் வேட்பாளர் விஜய் சொல்றாரு. விஜய் நின்னா போடுவாங்க, விஜய் சொன்னா போடுவாங்களா என்பது நமக்கு தேர்தல் முடிவுல தான் தெரியும். விஜய்க்கும் அது அப்போதுதான் தெரியும். அதனால மும்முனை போட்டி இருக்கும். ஆனா திமுக அதிமுக தான் கூர்மையாக போட்டி இருக்குங்கிறத நான் பாக்குறேன். ஆனால் 2031ல களம் மாறும். விஜய் அவர்களுக்கு சாதகமான சூழல்கள் பல உருவாகும். இந்த தோல்விக்கு பின்பு அவர் தொடர்ந்து இயக்கத்தை நடத்தினார். இங்கதான் ஒரு கேள்வி. திமுக இவ்வளவு வலுவாக இருக்கு, அதிமுக இவ்வளவு வலுவாக இருக்கு அப்படின்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் அவ்வளவு உறுதியான தலைவர்களாக இருப்பாங்க. நாத்தாக்காலையும் இந்த சிக்கலை நம்மளால பார்க்க முடிஞ்சது. விஜய் எங்க இப்போ 3 மாவட்டங்கள் கடந்துட்டார், 4 மாவட்டங்களுக்கு வந்துட்டார். எங்கேயுமே அந்த மாவட்டத்தில் இருக்கிற கட்சி பிரதிநிதிகளோட முகத்தை வெளியே காட்டாததுக்கான காரணம் என்ன? விஜய் மட்டும்தான் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்களா? இதை எப்படி எடுத்துக்கிறது அரசியல்ல? நிச்சயமா அப்படிதான் நினைக்கிறாரு. அதாவது தனக்கு தான் ஓட்டுன்னு அவர் நம்புறாரு. அது ரொம்ப அபாயகரமானதுங்கிற. அதாவது தனக்கு தான் ஓட்டு. அவர் அதை மதுரையிலே பேசிட்டாரு. மதுரை கிழக்கு நான் தான் வேட்பாளர், திருப்பரங்குன்றம் நான் தான் வேட்பாளர் அப்படின்னு ஒவ்வொருக்குமே பேரு விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்றாரு. அதாவது இப்ப திமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், திமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மனோ தங்கராஜுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குல்ல. நாளைக்கு வந்து அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலவாய் சுந்தரத்துக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல. நாளைக்கு அந்த ஊர்ல தொகுதி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா விஜயை போய் பார்க்க மாட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் 4 பேரை போய் பார்ப்பாங்க. அப்ப அப்படியான ஆளுமைகளை முதல்ல உருவாக்கணும். இன்னொன்னு, தேர்தல் நெருக்கத்துல வேட்பாளர்கள் எல்லாம் பிரபலமானவர்கள் நிற்கும் பொழுது
விஜய் கட்சியும் விஜய் சின்னமும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினருக்கானதா சுருங்கி போயிடும். ஏன்னா உங்களுக்கு தேர்தலுக்கு ஒரு 17-18 நாட்கள் அவகாசம் தான் இருக்கும் வேட்பாளர் பட்டியலை அறிவித்த பின்பு. அந்த 18 நாள்ல ராட்சதத்தனமா செலவு பண்ணுவாங்க திமுக அதிமுகவினர். நான் சொல்றது பூத் கமிட்டிகளை கட்டமைக்கிறதுல இருக்கலாம், ஒவ்வொரு அமைப்புகளுக்கு செலவு பண்றதா இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஈடு கொடுப்பாங்களா விஜய் கட்சியினர்? விஜய் வந்துட்டாருன்னே ஓட்டு போட்டுருவாங்களா? அன்னைக்கு எம்ஜிஆர் மாற்றம் பண்ணாரு, உண்மைதான். 1977 அதிசயம் நடந்துச்சுதான். பட் அன்னைக்கு இந்த அளவுக்கு தேர்தல்ல பணம் பெரிய ரியாக்ட் பண்ணிச்சா? அது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம் தானே. ஒரு உதாரணத்துக்கு நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி சாதாரண டெய்லர் வீட்டு பையன் நாஞ்சில் வின்சென்ட், இன்னைக்கும் ஒரு முன்னாள் எம்பி. அந்த நாஞ்சில் வின்சென்ட் பாத்தீங்கன்னா சாதாரண டெய்லர் வீட்டு பையன் முகமது இஸ்மாயில்ங்கிற ஒரு சீனியர் லீடரை அசண்டா தோக்கடிச்சிட்டாரு எம்ஜிஆரால. அது எம்ஜிஆருக்கான ஓட் பேங்க். ஆனா அந்த தேர்தல்கள் எல்லாம் பணம் ரியாக்ட் பண்ணது இல்ல. இப்ப இந்த தேர்தல்கள்ல பணநாயகங்களா பணங்கள்ல ரொம்ப ரியாக்ட் ஆகக்கூடிய நேரத்துல தாவேக்கா அந்த கடுமையான சிக்கல்களை தேர்தல் நெருக்கத்துல சந்திப்பாங்க. இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்ற ஒரு புள்ளியையும் கூட்டணி அப்படின்ற ஒரு புள்ளியையும் இணைத்து பார்க்கலாமா? ஏன்னா விஜய் மட்டும்தான் கட்சியுடைய முகமாக இருக்காரு. இதுவும் கூட்டணி கட்சிகள் தாவேக்காவை அணுகிறதுக்கு ஒரு சிக்கல்களை உண்டாக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு? இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்ப நீங்க கேட்டது. ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு தாவேக்காவோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு ஒரு கட்சி விரும்புச்சுன்னா அங்க யார் வருவா? 5 பேர். அந்த 5 பேரும் முன்னாள் அமைச்சர்களா? அந்த 5 பேரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களா? அப்ப புஷியானந்த் மட்டும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரும் பாண்டிச்சேரியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அது சென்னை மாதிரியான ஊர்ல ஒரு கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய ஓட்டோட எண்ணிக்கை. அப்ப ஒரு ஆளுமைகள் இருக்கணும். அவர்களை வைத்துதான் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையே நடக்கும். அப்படியான நபர்கள் இல்லாததும் இந்த கட்சி கூட்டணி தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்குள்ள போகாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்றுதான். அதுல சந்தேகமே இல்லை. வலுவா இவ்வளவு கூட்டம் வருது இல்ல, இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் வருது, நம்மளே பாக்குறோம். நல்ல கடுமையான கூட்டம் தான். அதிமுக இருந்து எத்தனையோ பேர் திமுக போய் இணையறாங்க. ஏன் அவங்க போய் விஜய் பக்கம் இணைய மாட்டாங்க? மருதழகராஜ் நேற்று கூட முன்னாள் அந்த நமது எம்ஜிஆரோட ஆசிரியராக இருக்கிறார், அவரு போய் இணைகிறாரு. அன்வர் ராஜா போய் இணைகிறாரு. இதெல்லாமே மைத்ரேயன் போய் இணைகிறாரு. எப்படி அதிமுகவோட எதிர் துருவத்துல கூடிய திமுக இணையறவங்களுக்கு கூட தாவேக்கா ஒரு மாற்றா தெரியல. காரணம் என்னன்னா கிரவுண்ட்ல அதற்கான ஒர்க்கு, அதுக்கான கட்டமைப்பு, அந்த அலுவலகத்துல ஒரு 50-100 பேர் மாவட்டங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறது, அவர்கள் நிறைய களப்பணி செய்யறது, இது எதுவுமே ப்ராப்பரா நடக்கல. மேல்மட்ட அரசியல் நல்லா பண்றாங்க. வாரத்துக்கு ஒரு முறை விஜய் வெளியில வர்றாரு, பரபரப்பா வைத்திருக்கிறார், மீடியா வெளிச்சம் பிடிக்குது. இது எல்லாம் விஜயை ஜெயிக்க வச்சிரும். களத்துல இருக்கக்கூடிய 233 பேருக்கு யாரு வேலை செய்யறது? இப்பவே வாரத்திற்கு ஒரு முறை 2 மாவட்டத்துக்கு போக முடியுது. 17 நாள் 18 நாள் இருக்கும் உங்களுக்கு டைம். அந்த 18 நாள்ல பிரபலம் இல்லாத ஒரு வேட்பாளர்களை வைத்துக் கொண்டு எத்தனை தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய முடியும் விஜய் அவர்களால? அடுக்கடுக்கான பல சவால்கள் இருக்கு அவருக்கு. இந்த தேர்தல் முடிவுலதான் அவர் சினிமா வேறு அரசியல் களம் வேறு என்பதையும் அவர் உணர்வார். நான் ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். காலையில கூட நான் முக்கிய தலைவரை நேர்காணல அதை சொன்னேன். நேரலையில இதை ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்றேன். இப்ப ஒரு திரைப்படம் வருது, ஒரு 200-300 பேர் நடிக்கிறாங்க. நம்ம வெளியில வந்தோம்னு சொல்லுவோம், விஜய் படம் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லுவோம். ஆனா அரசியல் அப்படி இல்லை. நான் திமுக சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. வேட்பாளர் பேரை சொல்லி இந்த வேட்பாளருக்கு நான் ஓட்டு போட்டேன். குறைவான சதவீதம் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அதிகமான சதவீதம் பேர் திமுக போட்டேன் அதிமுக போட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப உள்ளூர் முகங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூஸ தானே எடுத்துக்க கூடாது. அதுவே அதிகார குவியல் தாங்க. அப்ப அந்த அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும், நிறைய பேரை உருவாக்கணும், நிறைய ஆளுமைகளை உருவாக்கணும். அப்பொழுதுதான் அந்த இயக்கம் தாக்குப்பிடித்து நீடித்து நிலைத்து நிற்கும். இறுதியாக ஒரு கேள்வி, எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு படுது. திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு இதற்கு முன்னாடி பேசி பார்த்துருக்கோம். 2015 இருந்து அதை பேசிட்டு இருக்காரு. அப்போ சில விஷயங்களை முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னார். ஆட்சியிலும் இப்போ தனி பெரும்பான்மையா ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அரசுடைய கொள்கை முடிவுகள் அப்படின்றது ஒரு நபர் முடிவாக இருக்கும், அந்த முதல்வருடைய முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு கூட்டணி அரசு ஆட்சி அமைக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையுமே கூட்டணியில பேசி தீர்த்து தான் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த உரையாடல்கள் நடந்துட்டு இருக்கு. விஜய் கூட்டணி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்றார். தன்னுடைய கட்சி தொண்டர்களிடமும் நிர்வாகிகளிடமும் விஜய் நடந்துக்கிற விதம், இதுவும் கூட்டணி அரசு அமையும் போது கூட்டணி கட்சியினருடைய நடந்துக்கக்கூடிய விதமும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இந்த பார்வை சரியானதா? நிச்சயமாக இன்னைக்கு நீங்க குறிப்பிட்டதை போல அவருடைய மேடையில அந்த நிகழ்ச்சியில ஒரு 10 பேர் சொல்லணும்ல,
நான் இன்னைக்கு நாகப்பட்டினம் வந்திருக்கேன், இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல இந்த பணிகளை எல்லாம் இவர் செய்தார், அவர் செய்தார், இழுத்து போட்டு செஞ்சாரு, மாவட்ட தலைவர் அப்படி பாடுபட்டாரு, காவல்துறை எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துச்சு, எங்களை பேச விடல, அரசியா மைக்க அணைச்சிச்சு, இதெல்லாம் இருக்கட்டும். அங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இத்தனை நாள் போய் அலைஞ்சாரு, பொதுச் செயலாளர் போனாரு, அவரு போய் கிட்டத்தட்ட 1 மாத காலம் அலைந்துதான் இந்த அனுமதியை வாங்கினாரு. 4 பேரை இவர் பேசணும்ல. அப்புறம் எப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைகிற பொழுது இவரே ஒருவேளை முதல்வரான பின்பு இதே மாதிரி தானே அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய அமைச்சர்களை நடத்துவார். அப்ப அதிகார குவியல் ஆபத்தானது, அது எந்த வடிவத்துல வந்தாலும் ஆபத்தானது. இன்னைக்கு தாவேக்காவிலும் அதிகார குவியலா தான் இதை நான் பாக்குறேன். அதிகார பரவல் தான் இருக்கணும். நான் என்ன சொல்றேன், மாநில அளவுல இருக்கக்கூடியவர்கள் இருக்கட்டும், மாநில நிர்வாகிகள் உங்களோடய வருவாங்க போவாங்க. உள்ளூர்ல களத்துல வேலை செய்யறவங்க இருப்பாங்க, அந்த ஊர்ல ஒரு ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க, ஒரு பேரூர் தலைவர் இருப்பாங்க, ஒரு தொகுதி செயலாளர் இருப்பாரு, ஒரு மாவட்ட செயலர் இருப்பாரு. அவர்களை பாராட்டணும், நான் பேரை சொல்லணும். நல்லா சிறப்பா கூட்டம் கூட்டிட்டு நண்பா நண்பி மக்களை பத்தி கேட்கறாங்கல்ல, நண்பா சிறப்பா பண்ணிட்டீங்க நண்பா, உங்க ஊருக்கு வந்தேன் நண்பா, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு நண்பான்னு சொல்ல. அப்ப அந்த ஊக்குவிப்பு தன்மை, தனக்கு கீழே நிலையில் இருக்கக்கூடியவர்களை அரவணைத்து போகிற தன்மை முதல்ல கட்சிக்குள்ள இருந்து வரணும் அந்த ஜனநாயகம். அதற்கு பின்புதான் அது பொதுவெளி ஜனநாயகமா மாறும் அப்படிங்கிறதா தான் நான் பார்க்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி. கடந்த சனிக்கிழமையில விஜய் 2 இடங்கள்ல பரப்புரை மேற்கொள்றார். இன்னைக்கு 2 இடங்கள்ல 2 மாவட்டங்கள்ல பரப்புரை மேற்கொள்றார். ஒரு ஒரு அனுபவம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா அந்த அனுபவம் தெரியுது. கடந்த முறை பேசியதை விட இந்த முறை பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரிகிறது. அதுல கடுகளவும் சந்தேகம் இல்ல. தொகுதி பிரச்சனைகளை பேசுறாரு, உள்ளூர் மக்களோட கனெக்ட் ஆகிற விதமா பேசுறாரு. வழக்கமாக பேசக்கூடிய திமுக பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில இருந்து நகர்ந்து மக்கள் நலன் சார்ந்த, மக்கள் செயல்பாடுகள் சார்ந்த பிரச்சனைகளை பேசுறாரு. பட் இது எல்லாத்தையும் பார்த்து பேசுறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த தொகுதிகளுக்கான பிரச்சனைகள் அவருக்கு வடிவமைக்கப்பட்டு எழுதி கொடுக்கப்படுகிறது, அதை அவர் பேசுறாரு. அப்படி இருக்கக்கூடாது. அவர் அந்த தொகுதி பிரச்சனைகளை அவர் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பட் அவர் அந்த மக்களோடு அதை உணரக்கூடியவராக இருக்கணும். பச்சை துண்டு கட்டிட்டு இன்னைக்கு வந்திருக்காரு, உண்மையிலே வரவேற்கிறோம். ஒரு விவசாயிகளுடைய குரலாக, விவசாயிகள் பிரச்சனையை, மிக முக்கியமான பிரச்சனை நெல் கொள்முதல் மையம், பல மாவட்டங்கள்ல அந்த பிரச்சனை இருக்கு. அது இன்னைக்குதான் அவர் புதுசா தெரிகிற மாதிரி சொல்றாரு. பட் அந்த ஊழல் என்பதை தாண்டி நெல்லை கொள்முதல் செய்யறதுல ஏகப்பட்ட விதிகள் வச்சிருக்காங்க. அந்த தரத்தளர்வு பண்ணணுங்கிற மாதிரி பல கோரிக்கைகள் விவசாயிகள் கிட்ட இருக்கு. பட் இதுல என்னன்னா, அந்த முதிர்ச்சியில ஒரு சின்ன அதிர்ச்சியும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர், அவர் பேசுகிற மண் திருவாரூர். வாழ்ந்து மறைந்து விட்டார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் என்னதான் வந்து அவரை உங்களுக்கு எதிர் இயக்கமா இருக்கலாம், எது வேணாலும் இருந்துட்டு போலாம். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் என்கிற ஒரு சொல் பதத்தை கொடுத்ததே கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுக்கு முன்னாடி ஊனமுற்றோர்னு இருந்துச்சு, அந்த வார்த்தையை மாற்றுத்திறனாளிகள்னு மாத்தினது அவர். திருநங்கை திருநம்பி என்கிற வார்த்தையை கொடுத்தது. அதுக்கு முன்னாடி எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். 3ஆம் பாலினத்தவர், திருநங்கை திருநம்பி என்கிற தரமான வார்த்தையை தான் பேருக்கு முன்பே திரு என்று சேர்த்தவர். இப்படி பல விஷயங்கள் பண்ணவர். அவர் பிறந்த மண் அது. அங்க போயிட்டு அவருக்கு பேனா வைக்கிறாங்க, அவருக்கு இது வைக்கிறாங்க, அதையே சிறுமைப்படுத்தணும். தமிழ்நாட்டை எத்தனை முறை ஆண்டவர், பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க திமுக அரசை கொச்சைப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு ஒரு முன்னாள் முதல்வரையும் தானே கொச்சைப்படுத்துறீங்க. ஆனா அவருக்கு முன்னோடியாக இருந்த அண்ணா உங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனாலதான் சொல்றேன், அதாவது மறைந்து போனவர்களை பற்றி சிறுமைப்படுத்தும் விதமான பேச்சுக்களை எல்லாம் அவர் தவிர்க்கணும். அங்கிருந்துதான் தொடங்கி தன் பேச்சு கட்டமைக்கிறோம்னு எந்த வடிவமும் கிடையாது. அவங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறோம்னு நினைக்கிறாரு, ஆனா உங்களுக்கு ரோடு போட்டாரா? இந்த கேள்வியை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு இல்லாத மனிதர் மீதான ஒரு வெறுப்பை 2011ல 50,000 ஓட்டுகளுக்கு மேல ஜெயித்த மண்ணுல, 2016ல 50,000 ஓட்டுகளுக்கு மேல ஜெயித்த மண்ணுல இருந்து பேசுவது என்பது ஒரு முதிர்ச்சியில் ஒரு அதிர்ச்சியும் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சுவாமிநாதன். விரிவான தகவல்களை வழங்கினதுக்கு நன்றி. மிக்க நன்றி.